வெல்கம் டு தி another வீடியோ ஃப்ரம் சிம்பிள் நெட்வொர்க்கிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓஎஸ்பிஎஃப் ஒரு நெய்பர் ஸ்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, அந்த ஈச் ஸ்டேட்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன ஆகும், அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு சிஸ்கோ பேக்கெட் ரேஷர் சிமுலேஷனில் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி இன்டர்வியூவில் கேட்குறப்ப நம்மளால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து 7 ஸ்டேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து டவுன், இனிட், டூ வே, எக்ஸ்ட்ராக்ட், எக்ஸ்சேஞ்ச், லோட் அண்ட் ஃபுல் சொல்றது வந்து லாஸ்ட்டாக வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து சக்ஸஸாக ரன் ஆகுற ஸ்டேட் தான் வந்து ஃபுல் ஸ்டேட்டு. ஸோ ஓஎஸ்பிஎஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து டவுன் ஸ்டேட் சொல்றது வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து ஹலோ பேக்கெட்ஸ்லாம் எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் வந்து நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ணி ஹிட் பண்ணோம்னா நடக்கிற ஸ்டேட் தான் வந்து டவுன் ஸ்டேட். இனி ஸ்டேட் சொல்றது வந்து ஒரு அட்வான்ஸ். எப்படின்னா ஹலோ பேக்கெட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும், பை டூ வே கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஓகே, இந்த பேக்கெட்ல வந்து இந்த ஹலோ பேக்கெட்ல வந்து ரவுட்டர் ஐடி வந்து கண்டென்ட் வந்து இருக்காது. அதனால வந்து இது வந்து வேலிட் பேக்கெட் வந்து இருக்காது. அதனால வந்து நெய்பர்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகாது. பட் டூ வேல வந்து பை டைரக்ஷன் கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்படின்னா டூ வே கம்யூனிகேஷன் வந்து இங்க தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். பிளஸ் டிஆர் பிடிஆர் வந்து எலெக்ஷன் வந்து இங்க தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹை சான்சஸ் வந்து இன்டர்வியூல வந்து டிஆர் பிடிஆர் வந்து எலெக்ஷன் வந்து எந்த ஸ்டேட்ல ஆகும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து டூ வே. அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட்ல தான் வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் வந்து எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி இங்கேயும் வந்து சான்ஸ் ஹை பாசிபிலிட்டி மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து ஓஎஸ் எலெக்ஷன் டிட்டர்மைன் ஆகும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட்ல தான். ஸோ மாஸ்டர் அண்ட் சேவ் சொல்றது வந்து சிம்பிள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டருக்கு வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து சென்ட் பண்ணணும். டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னா, இப்போ என்னோட ரவுட்டர்ல இருக்க என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து நான் இன்னொரு ரவுட்டருக்கு வந்து சொல்லணும். அதே மாதிரி அந்த இன்னொரு ரவுட்டர் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட ரவுட்டருக்கு சொல்லணும். அப்பதான் வந்து நம்ம டூ வே கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த இதுல வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் வந்து என்ன ரோல்னா, மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்லேவ்க்கு சென்ட் பண்ணும். ஸோ ஸ்லேவ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி நீங்க டிஆர் பிடிஆர் வந்து ஃபர்ஸ்ட் டிஆர் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும், பிடிஆர் வந்து செகண்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும். அதே மாதிரி தான் மாஸ்டர் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஸ்லேவ் சொல்றது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. எக்ஸ்சேஞ்ச் சொல்றது வந்து நம்ம இப்ப சொன்ன மாதிரி டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து சென்ட் பண்றது வந்து இங்க எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து சென்ட் ஆகும். லோடிங் ஸ்டேட் சொல்றது வந்து இப்ப டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் சென்ட் பண்ண அப்புறம் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட் பண்றோம், இல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் மிஸ் ஆகுதுன்னா இந்த ஸ்டேட்ல மட்டும் தான் எல்எஸ்ஆர் எல்எஸ்யூ எல்எஸ்ஏ வந்து நடக்கும். ஸோ எல்எஸ்ஆர் சொல்றது வந்து லிங்க் ஸ்டேட் ரெக்வஸ்ட், லிங்க் ஸ்டேட் அப்டேட் அண்ட் லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க சில பேர். இன்னொன்று வந்து லிங்க் ஸ்டேட் அக்னாலஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை டீட்டெயிலா வந்து நான் நெக்ஸ்ட் வந்து கிளியரா உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபுல் சொல்றது வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ஃபுல்லா வந்து அட்ஜசன்சி வந்து கம்ப்ளீட் ஆன ஸ்டேட் தான் வந்து ஃபுல் ஸ்டேட். இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்டேட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து டவுன் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டவுன் ஸ்டேட் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓஎஸ்பிஎஃபோட மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து ரெண்டு மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் இருக்குது, 224.0.0.5 அண்ட் 6. 224.0.0.6. ஸோ 5 சொல்கிறது வந்து நம்ம நார்மல் ஓஎஸ்பிஎஃப் வந்து கம்யூனிகேஷனுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் ஆகும். 224.0.0.6 வந்து டிஆர் பிடிஆருக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் என்னன்னா, இப்போ ரவுட்டர் ஒன்ல இருந்து ரவுட்டர் டூவோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மல்டிகாஸ்ட் ஐபி மூலமா தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸோட பர்பஸ். ஓகே, ஸோ டவுன் ஸ்டேட் சொல்றது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேட்ஸ். நம்ம வந்து ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு பண்ண உடனே ஹிட் பண்ற நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஹிட் பண்ணி முடிச்ச நெக்ஸ்ட் செகண்ட் நடக்கிற ஸ்டேட் தான் வந்து டவுன் ஸ்டேட். ப்ளஸ் இப்போ வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து நெய்பர்ஷிப் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபுல் வந்து டவுன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓஎஸ்பிஎஃபோட ஹலோ பேக்கெட் டிஃபால்ட் டைமர் வந்து 10 செகண்ட். ஸோ டெட் டைமர் வந்து 10 × 4. ஸோ 40 செகண்ட்ஸ் வந்து நெய்பர்ஷிப்ல இருந்து எந்த ஹலோ பேக்கெட்ஸ் வரலன்னா ஸோ இந்த ரவுட்டரோட என்ன ஆகும்னா நெய்பர்ஷிப் வந்து டவுன் ஆயிரும். இதுதான் வந்து ஓஎஸ்பிஎஃபோட ப்ரோட்டோகாலோட டிசைன், ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து அப் அண்ட் ரன்னிங் 40 செகண்ட்ஸ்லேருந்து எனக்கு எந்த நெய்பர் இன்ஃபர்மேஷன் வரலன்னா இந்த ரவுட்டர் என்ன ஆகும்னா அப்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக வந்து டவுன் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேட்டும் இங்கே தான் வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் டெமான்ஸ்ட்ரேஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இனிஸ்டேட் சொல்கிறது வந்து
டவுன் ஸ்டேட்டோட நெக்ஸ்ட் ஸ்டேட். இதுல வந்து என்னன்னா, நம்ம வந்து ஹலோ பேக்கர்ஸ் வந்து டவுன்ல இருந்து ரவுட்டர் 1ல இருந்து ரவுட்டர் 2க்கு வந்து இல்ல ஒரு ரவுட்டர்ல இருந்து இன்னொரு ரவுட்டருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பட் அது வந்து நெய்பர்ஷிப் வந்து கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆகாது. என்ன ரீசன்னா, ஒரு பேக்கெட்ல வந்து ரவுட்டர் ஐடி சொல்றது வந்து இருக்கணும். அதுதான் இருந்தா மட்டும் தான் அந்த பேக்கெட் வந்து வேலிட். பட் இந்த ஸ்டேட்ல வந்து ஹலோ பேக்கெட் ஜெனரேட் ஆகும். பட் ரவுட்டர் ஐடி வந்து இருக்காது. ஸோ டூ வே ஸ்ட்ரேட் சொல்றது வந்து அதோட அட்வான்ஸு. பேக்கெட் வந்து ஒரு ரவுட்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்கு வந்து பேக்கெட் ஜென்ரேட் ஆகும், சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும், நெய்பர்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும், டூ வே கம்யூனிகேஷன் வந்து இங்கே தான் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த பேக்கெட்ல வந்து ரவுட்டர் ஐடி வந்து வேலிட் மீன்ஸ் வேலிட் ரவுட்டர் ஐடி வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே வந்து 1.1.1.1 கொடுத்துருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு ரவுட்டர் ஐடி வந்து ஒரு பேக்கெட் அந்த பேக்கெட்குள்ள வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே தான் வந்து டிஆர் பிடிஆர் எலெக்ஷன் வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் நம்ம போட்டோம்னா, அந்த ஸ்டேட் டூ வே ஸ்டேட் வர்றதுக்கு முன்னாடி டவுன் இனிட் தான் இருக்கும். நம்ம டூ வே ஸ்டேட் வந்த அப்புறம் ஸ்லாஷ் டிஆர் பிடிஆர் அப்படின்னு இருக்கும். அதவும் நான் வந்து உங்க டெமான்ஸ்ட்ரேஷன்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட். இதுல வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் வந்து எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் வந்து யார் வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட் பண்றது. ஸோ இது வந்து டிட்டர்மைன் பண்றது தான் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். ஸோ மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் வந்து எப்படி வந்து செலக்ட் ஆகும்னா, அஸ்யூஷுவலா வந்து ஹையஸ்ட் ரவுட்டர் ஐடி வந்து மாஸ்டரா வந்து செலக்ட் ஆகும். எக்ஸ்சேஞ்ச் சொல்றது வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து சென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து என்னோட ரவுட்டர்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நான் இன்னொரு ரவுட்டருக்கு சொல்லணும். ஸோ இன்னொரு ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட ரவுட்டருக்கு சொல்லணும். அப்பதான் வந்து ஈச் ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு ரவுட்டருக்கு வந்து தெரியும். அப்பதான் வந்து நெய்பர்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும், கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இங்கும் தான் வந்து இந்த டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ லோடிங் சொல்றது வந்து நம்ம வந்து அந்த பிஃபோர் ஸ்டேட்ல வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். இங்க மட்டும்தான் வந்து லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட், லிங்க் ஸ்டேட் ரெக்வஸ்ட், அப்டேட், அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்ல தான் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ரவுட்டர்ல வந்து ஒரு 9 இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னொரு ரவுட்டர்ல வந்து ஒரு 10 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ 9 இன்ஃபர்மேஷன்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது, ரைட்டா? ஸோ அந்த ரவுட்டர் என்ன பண்ணும்னா, லிங்க் ஸ்டேட் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணும். ஹே, என்னோட ரவுட்டர்ல வந்து ஒரு ரவுட்டர் வந்து மிஸ் ஆகுது, இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது, எனக்கு அப்டேட்டட் ஒன் கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணும். ஸோ இன்னொரு ரவுட்டர் என்ன பண்ணா, அந்த லிங்க் ஸ்டேட் அப்டேட் கொடுக்கும். ஸோ இந்த சென்ஸ் லைக் என்னோட இன்ஃபர்மேஷன் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு ரவுட்டருக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கின உடனே இந்த ரவுட்டர் வந்து என்ன பண்ணா, அக்னாலஜ்மெண்ட் பண்ணும். அது வந்து எல்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க, லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சாரி லிங்க் ஸ்டேட் அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட் வந்து இந்த ஓஎஸ்பிஎஃப் ஓட லோடிங் ஸ்டேட்ல வந்து நடக்கும். ஸோ ஃபுல் ஸ்டேட் வந்து சிம்பிள். ஓஎஸ்பிஎஃப் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகி நம்ம வந்து டவுன்ல இருந்து ஃபுல் வந்து நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகுற ஸ்டேட் வந்து ஃபுல் ஸ்டேட் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து சில இன்டர்வியூவில் வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட்ல வந்து ஸ்டக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்ல போகல. அதோட ரீசன் என்ன, அதோட பாசிபிலிட்டி என்ன, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் எலெக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா, எம்டியூ மூலமாக வந்து மீன்ஸ் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இதோட இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு ரவுட்டருக்கும், இன்னொரு ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் இந்த ரவுட்டருக்கு வந்து சேம் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, எம்டியூ மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட்ல வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ஸ்டக் ஆகும். இதுவும் ஒரு ஹை பாசிபிலிட்டி, இன்டர்வியூல வந்து நெறைய கேட்கறதுக்கு சான்ஸ். இப்போ வந்து நான் வந்து எல்லா ஸ்டேட்டும் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் பாக்கெட் ரேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காட்டுறேன். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட். நான் ப்ரீ கான்ஃபிகரேஷன் வந்து நான் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 ரவுட்டர் இருக்கு. 2த்துக்கும் ஓஎஸ்பிஎஃப் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.1, இது வந்து 1.2 நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரவுட்டரோட 2 ரவுட்டருக்கு வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கான்ஃபிகரேஷன் ஹிட் பண்ணியாச்சு. இப்போ ரவுட்டருக்கு 0க்கும் வந்து நான் கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு வந்து ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது, சாரி. ஸோ எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண அப்புறம் நம்ம ஸ்டார்ட் ஆகும். நான் எல்லாமே பண்ணியாச்சு. நான் சிமுலேஷன் வந்து இப்போ நான் ஸ்டார்ட்
பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளால வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பார்த்தோம்னா இனி ஸ்டேட் ஆக்சுவலி டவுன்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து போயிருச்சு. இது வந்து இனி ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல என்ன ஆயிட்டு இருக்கும்னா பாக்கெட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். பட் வந்து வேலிடா இருக்காது. என்னன்னா, ஏன்னா இந்த ரவுட்டர் ஐடி வந்து இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா, பாக்கெட் வந்து பின்னாடி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ரவுட்டர் ஐடி வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பாக்கெட் வந்து டூ வே ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல வந்து டிஆர், பிடிஆர் எலெக்ஷன் ஆகும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இங்க வந்து இனிட் ஸ்லாஷ் இந்த மாதிரி இருக்கு. பட் நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, இனிட் ஸ்லாஷ் டிஆர் இல்ல பிடிஆர் அந்த மாதிரி வந்து டூ வே ஸ்லாஷ் டிஆர், பிடிஆர் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்ப நம்ம டூ வேல இருந்து பைபாஸ் ஆகி டைரக்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் செட்ல வந்துச்சு. பட் நீங்க இங்க இங்க நோட் பண்ணீங்கன்னா பிடிஆர்னு வந்து இங்க வந்து இந்த ரவுட்டர் வந்து பிடிஆரா வந்து ஆக்ட் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு ரவுட்டர் வந்து டிஆரா வந்து ஆக்ட் ஆயிருக்கும். அது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்டேட்ல வந்து மாஸ்டர் அந்த ஸ்டேவ் எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்னா நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப இந்த ரவுட்டர்ல இருந்து அந்த ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து லோடிங். ஸோ லோடிங் ஸ்டேட்ல வந்து என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து எல்எஸ்ஆர், எல்எஸ்யூ, எல்எஸ்ஏ வந்து நடந்துட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியாச்சு லோடிங் ஸ்டேட். பட் ஹவவர் வந்து அந்த ஸ்டேட்ல வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் லோடிங் ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டேட் வந்து பார்க்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து சிஸ்லாக்லேயே வந்து அது வந்து ஃபிளாஷ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லு பிடிஆர். இப்போ நம்ம இந்த ரவுட்டர்ல போய் பார்த்தோம்னா டெஃபினட்டா வந்து என்னவா இருக்கும்னா ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர். ஸோ இங்க பார்த்தோம்னா ஃபுல் டிஆர், அங்க பார்த்தோம்னா அந்த ரவுட்டர் பார்த்தோம்னா பிடிஆரா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் ஸ்டேட்ஸ் வந்து பார்க்க முடியும். நான் இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா நான் பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் ஜஸ்ட் நான் வந்து இம்பார்ட்டன்ட் பேக்கெட்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 ரவுட்டர் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னா மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் மூலமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் வந்து 224.0.0.5. ஸோ இங்க வந்து இருக்கு. இப்போ நீங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஐடி வந்து இருக்கும். ஸோ இந்த ரவுட்டர் ஐடி வந்து இனிட் பேக்கெட்ல வந்து இனிட்டா வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணி பார்த்தோம்னா இங்க வந்து வேலிட் ரவுட்டர் ஐடி வந்து இருந்திருக்காது. ஸோ இது வந்து டூ ஸ்டேட்ல வந்து இந்த வந்து ரவுட்டர் ஐடி வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து டீட்டெயிலா வந்து ஒன்று ஒன்றா போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து கிளியரா இருக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஸ்டேட் வந்து எப்படி வந்து பார்க்கிறதுன்னு வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். எந்த நெய்பர்னா இந்த கனெக்ட் ஆயிருக்க நெய்பர் வந்து நான் ஷட் பண்ணேன்னா இந்த 40 செகண்ட்ஸ் கழிச்சு நான் வந்து ஒரு நிமிஷம் 0/0 வந்து இதோட கனெக்ட் ஆயிருக்க இன்டர்ஃபேஸ் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஷட் பண்ணிட்டேன். ஸோ ஷட் பண்ணோன்னா ஆஃப்டர் 40 செகண்ட்ஸ் வந்து மீன்ஸ் லைக் உங்களுக்கு ஓஎஸ்பிஎஃபோட டிஃபால்ட் டெட் டைமர் வந்து 4 into hello packet. So hello packet வந்து 10 seconds. So 4 into 10 40 seconds. So after 40 seconds இங்க நீங்க நம்ம பார்த்தோம்னா ஃபிளாஷ் ஆகும் ஃபுல் அண்ட் டவுன். ஏன்னா இங்க இருந்து இந்த ரவுட்டர்ல இருந்து நெய்பரோட ஹலோ பேக்கெட்ஸ் வந்து இந்த ரவுட்டருக்கு வந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாதப்போ என்ன ஆகும்னா இந்த ரவுட்டர் வந்து நெய்பர்ஷிப் வந்து எனக்கு ஹலோ பேக்கெட்ஸ் இல்லாதனால வந்து நெய்பர்ஷிப் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இது என்ன ஆகும்னா டைரக்டா வந்து டவுன் டவுன் ஆயிரும். இப்போ நம்ம இங்க போய் பார்த்தோம்னா ஃபுல்ல இருந்து டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஷட் பண்ணனால. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டும் வந்து கிளியர் காட்டியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎஸ்பியோட ஸ்டேட் அது எப்படி ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.